எல்லாருக்கும் பிரயத்தலால் இந்த நாளிலே உங்கள் சந்திப்பதிலே எனக்கு அதிக சந்தோஷம். सभी लोगों को जय मसीह की। आज के दिन में आप सब लोगों को मुलाकात करने से मैं बहुत खुश हूँ। இந்த நாளிலும் கூட நம்ம நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். आज हम लोग नीति वचन का 9वां अध्याय को ध्यान करने वाले हैं। இந்த நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தை நான் படிக்கிறதுக்கு முன்பாக 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் ஆசைப்படுறேன். ये 9वां अध्याय को पढ़ने से पहले मैं 2 विषय को बताना चाहता हूँ। नंबर 1, இந்த நீதிமொழிகள்ல அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தை ஞானம். ये जो नीति वचन में बार बार बताया जाने वाली जो बात है वो ज्ञान के बारे में। இன்னொன்னு கர்த்தருக்கு பயப்படுற பயம். और दूसरा जो है परमेश्वर का भय मानना। இந்த 2 காரியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த நீதிமொழிகளை நீங்க படிக்க முடியும். तो ये 2 चीजों को ही इस सारे नीति वचन के अंदर ध्यान कर सकते हैं। ஞானம்னா என்ன? ज्ञान का मतलब क्या है? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? कोई बता सकते हैं ज्ञान का मतलब क्या है? हमें से कोई एक बता सकते हैं? சரியான டெஃபினேஷன். ஏன்னா இன்னைக்கு இது வரைக்கும் 8 அதிகாரம் படிச்சிருக்கோம். இன்னும் படிக்க போற நீதிமொழிகள் 31 அதிகாரம். ஞானம்னா என்ன? ஒருத்தர் மட்டும் சரியா சொல்லணும். कोई सही से बताइएगा ज्ञान का मतलब क्या है? हमारे बीच में कोई बता सकते हैं? कोई बताना चाहते हैं तो बता दीजिएगा। ऑन करके माइक ऑन करके बोल दीजिए ज्ञान का मतलब क्या है? हेलो, என்ன சொல்றாங்க? माइक ऑन करके बोल दीजिएगा। சரி, அடுத்த क्वेश्चन. ஞானத்துல எத்தனை வகையான ஞானம் இருக்குது? ज्ञान में कितना प्रकार का ज्ञान है? कोई बता दीजिएगा। अंकल 2 प्रकार। ओके, 2 ஞானம் கரெக்ட். कौन-कौन? करेक्ट. 2 प्रकार ज्ञान है। कौन-कौन सा है? एक जागतिक ज्ञान, एक आत्मिक ज्ञान। உலக ஞானம், உலக ஞானம், ஆத்மிக ஞானம். எஸ் அங்கிள். வெரி குட், வெரி குட், வெரி குட். வந்துட்டீங்க. சரி, ஞானத்தை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் பெயர் என்ன? परमेश्वर के पास से ज्ञान प्राप्त किए हुए एक व्यक्ति का नाम क्या है? राजा सुलेमान। वेरी गुड, वेरी गुड, वेरी गुड, वेरी गुड. சரி, ஓகே. இப்போ நான் கொஞ்சம் வந்திருக்கோம், ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். आपको अभी समझ में आया होगा कि ज्ञान का मतलब क्या है? ஞானம்னா உலகத்துல உலக பிரகாரமான ஞானம்னா ஸ்கூலுக்கு போறது, படிக்கிறது, வேலை செய்யறது, சாப்பிடுறது எல்லாம் உலக பிரகாரமான ஞானம். तो संसार का ज्ञान का मतलब यह है कि स्कूल में जाके पढ़ाई करना और खाना पीना रहना, ये जो संसार के ज्ञान है उसको प्राप्त करना। ஆண்டவர் கொடுக்கிற ஞானம்னா நம்ம ஆண்டவரோடு கூட உள்ள உறவு அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கும். அது ஆண்டவர் கொடுக்கிற ஞானம். परमेश्वर का देने वाला ज्ञान का मतलब है कि परमेश्वर के साथ तुम्हारा जो संपर्क है वो हमेशा दिन पर दिन वो बढ़ते रहेगा। உங்களுக்கே தெரியும், நான் ஆண்டவர் பிரியப்படுத்துறேன், அதான் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரு. இந்த ஞானம் வந்து என்னுடைய இந்த உலக பிரகாரமான படிச்சதுனால இல்ல, சம்திங் டிஃபரெண்ட். இப்போ வந்து நான் வந்து இந்த ஆளுகிட்ட டீல் பண்ணும்போது சொல்லிட்டு இருப்பீங்க, உங்களை அறியாமலேயே நல்ல அவரை ஒரு சிரிப்போட அன்போட எதிரியே கூட ஒரு தட்டி கொடுத்து அழகா சிரிச்சிருவீங்க. அது தெய்வீக ஞானம்.
तो देखिएगा, आप बहुत सारे सोच विचार में रहते हैं उस वक्त में, अगर आपके सामने अगर दुश्मन आ जाता है जो आपको नफरत करने वाला, उसके हाथ सोचों में आप लोग नफरत ना करें, उसको नजरअंदाज करके उनको क्षमा के रूप में छोड़ देना ही परमेश्वर ने देने वाला ज्ञान है। நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உள்ள ஒரு கல் வந்துட்டு, அந்த கல்லை கடிச்ச உடனே ஒய்ஃபு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்டு கல்ல ஒரு கல்லுன்னு ஒண்ணுன்னு உலக ஞானம் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், என்னம்மா கொஞ்சமாச்சும் உனக்கு ஞானம் இல்லையா, சரியா அரிசியை போட்டுக்க கூடாத, அப்படி அரிசியை கொஞ்சம் நல்ல கழுவி போட்டுக்க கூடாது, உடனே அது அம்மாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். तो देखिएगा, मान के चलिए हम लोग खाना खा रहे हैं घर पे, अगर हमारे पत्नी खाना बनाकर हमको परोसते हैं, तो फिर हम लोग उसको खाते समय में, अगर मान के चलना खाते वक्त में चावल में अगर एक पत्थर आ जाता है, हम उसको काट देते हैं, तो तुरंत हम लोग हमारा पत्नियों से कहेंगे ना कि क्या आप थोड़ा सा देख भी नहीं सकते हैं क्या कि पत्थर है, थोड़ा सा ज्ञान से उसको साफ सुथरा करके बना सकते हैं ना, करके हम लोग थोड़ा सा गुस्सा हो जाते हैं। உடனே உங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளேயே நினைப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க, இந்த மனுஷங்க அறிவே கிடையாது, பாரு நான் எவ்வளவு காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சேன், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனேன், சோறு பொங்குனேன், குழம்பு வச்சேன், இப்ப இந்த சாப்பிடும் இவர் இப்ப நான் ஜாலியா காலையில் பேப்பர் படிச்சுட்டு இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இந்த மனுஷன் ஒரு கல் வந்ததுக்கு இப்படி திட்டுறானே, மூஞ்சி இப்படி போயிட்டே அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டுவாங்க உங்களை. तो जो आपके सामने रहने वाली पत्नी जो है, मन में ही वो आपके बारे में शायद ऐसे प्रकार का सोच विचार रखते हुए शायद वो डांटने के जैसे सोच रहा होगा कि सुबह से लेकर मैं इतना मेहनत करता हूँ, इतना सोचता हूँ, घूमता हूँ, और फिर भी एक छोटा सा पत्थर की वजह से इतना ये आदमी बात करता है ना बोल के। ஆனா வெளியே காட்ட மாட்டாங்க, பயம். लेकिन वो बाहर नहीं दिखाना चाहते हैं क्योंकि अंदर एक डर है। வெளியே காமிச்சா அடிச்சு போடுவார் அந்த மனுஷன். उनको ये सोचा है अगर हम बाहर बोल देंगे तो फिर वो मार देगा। இந்த பயம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும், डर जो है वो उनके अंदर ही रहता है। இந்த மனுஷன் மோசமான மனுஷன்ப்பா, ये जो इंसान बहुत ही अजब मतलब धोखा देने वाला है। ஒரு சின்ன காரியத்தை கூட சகிக்க முடியாத ஒரு மனுஷன், ये एक छोटा सा विषय को भी सहन नहीं पाने वाले एक व्यक्ति है। இதுதான் உலக ஞானங்கிறது. यही जो है संसार का ज्ञान है। உலக ஞானத்துல ஹஸ்பண்டும் சின்ன காரியத்தை பெருசு பண்ணுவாரு, மனைவியும் சின்ன காரியத்தை பெருசு பண்ணுவாங்க. ये संसार में संसार ज्ञान यही है, पति जो है छोटा समस्या को बड़ा करता है और पत्नी भी छोटा समस्या को बड़ा करती है। ஆனா இது தெய்வீக ஞானம் இருக்கும்போது, लेकिन ये यहाँ पर परमेश्वर का अगर ज्ञान रहता है, நீங்க சாப்பிடும் போதே ஆண்டவரே இந்த इतने लोग यहाँ पर मुश्किल कर रहे हैं, लेकिन आपने मुझे आज अच्छे से भोजन दिया करके प्रार्थना करते हुए उसको भोजन करेंगे। அப்போ ஒரு கல் வருது, और उस वक्त में एक पत्थर आ जाता है, அந்த கல்லை கடிச்சா கூட நீங்க ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, பாவம் என் மனைவி கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறா, இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாலும் திடீர்னு கல் வந்துட்டு அப்படின்னு மனைவிக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நீங்க திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சு। तो अगर मान के चलो उस वक्त में अगर एक छोटा सा पत्थर आ जाता है, आने के बाद आप लोग सोचेंगे कि बेचारा मेरा पत्नी जो है बहुत मेहनत करके खाना बनाई है, एक छोटा सा पत्थर तो आया है करके हम पत्नी के लिए प्रार्थना करके उसके बाद खाना खाएं। அதுதான் தெய்வீக ஞானம்। यही जो है वो एक दैविक का ज्ञान होता है। நீங்க உங்க எல்லாருக்கும் இந்த செய்தி கேட்கிற எல்லாருக்குமே தெய்வீக ஞானம் என்னன்னு தெரியும்। यहाँ पर संदेश सुनने वाले सभी लोगों को ईश्वर का ज्ञान का मतलब क्या है पता है। நிறைய டைம்ல நீங்க எதிரிகளை தெய்வீக ஞானத்தினால ஜெயிச்சிருக்கீங்க। बहुत सारे लोग अपने दुश्मनों को परमेश्वर के ज्ञान के द्वारा आप लोग विजय प्राप्त किए हैं।
நீங்க ஜெர்மனிட்டே போகும்போது அங்க எல்லாமே மாறுதலாக நிறைய காரியங்கள் நடந்திருக்குது. நீங்க அழகாக பேசியிருக்கிறீங்க. அதுதான் தெய்வீக ஞானம். तो प्रार्थना के द्वारा आप कहीं सारे जगह में जाते हैं तो हर जगह में आप लोग जीत हासिल करते हैं। यही जो है एक ईश्वर का ज्ञान है। ஒரு பாஸ்டர் இருந்தாரா, एक पास्टर थे, அவரு கூட ஒரு 5 பாஸ்டர்ஸ் கூடயே இருப்பாங்களாம். उनके साथ एक 5 पास्टर लोग साथी में रहते हैं हमेशा। அவரு வீடு விசிட்டுக்கு போவாராம். வீட்டுல விசிட்ல யாராவது கொடுத்தாங்கன்னா அதை 5 பேர் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்களாம். अगर ये लोग कोई घर के लिए प्रार्थना में जाते हैं तो वहां पर अगर कोई भी कुछ भी देते हैं तो वो 5 लोग मिलकर ही उसको खाते हैं। ஒரு நாள் 5 பேரும் அந்த குரு பெரிய பாஸ்டரும் 4 பாஸ்டரும் ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. तो एक दिन वो बड़ा पास्टर और उनके साथी 4 जो पासवान लोग हैं उनके साथ रहने वाले, बड़ा पास्टर एक है और 4 छोटा पास्टर उनके साथ एक घर प्रार्थना करने के लिए चला गए। அப்போ அந்த வீட்டுக்கு போன உடனே இந்த அம்மா ரொம்ப ஆசையா ஒரு 10 நவாப்பழம்னா அந்த 10 நாவல் பழத்தை ஒரு பாத்திரத்தை போட்டு இந்த அம்மா கையில ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. तो वो जाते ही वो घर के जो औरत क्या कर दिए, 10 गो काला जामुन को उठाकर क्या कर दिए, पास्टर को दे दिए कि आप प्रार्थना कीजिएगा। பாஸ்டர் என்ன பண்றாரு, நவாப்பழத்தை ஜெபம் பண்ணிட்டு முதல் பழத்தை வாயில போட்டாரு. तो पास्टर जी प्रार्थना करके उसके बाद एक जो काला जामुन है वो अपने मुंह में डाल दिए। போட்டுட்டு மத்த 4 பேரும் நினைக்கிறாங்க நமக்கு வரப்போகுது, வழக்கமா பாஸ்டர் நம்ம கொடுப்பாரு, எல்லாரும் அவங்க கவுண்ட் பண்றாங்க. 10 இருக்குது, இன்னைக்கு 2 கிடைக்கணும், எல்லாரும் கவுண்ட் பண்றாங்க. तो थोड़ी देर में सभी पास्टर लोग सोचने लगे कि 10 है तो शायद पास्टर जी खा लिए हैं तो हमारे पास भी आ जाएगा, क्योंकि 10 है तो सबको 1-2 आएगा करके वो सोच रहे थे। கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிட்டு, थोड़ी देर में क्या हुआ, 10 தின்ட்டார் பாஸ்டர். 10 खा लिए। எல்லா குட்டி பாஸ்டர்ஸ்க்கும் கொஞ்சம் என்னன்னு தெரியல, சாதாரண கொடுப்பாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு, நீங்க பாஸ்டருக்கு இன்னைக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தியானதுனால ஞானம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். तो जो छोटा 4 पास्टर लोग थे वो सोचने लगे, पास्टर जी हमको हमेशा देते हैं ना, लेकिन आज क्यों नहीं दिया है, क्या परमेश्वर ज्ञान कम हो गया क्या, पास्टर को आज क्या हो गया हमको नहीं दिया करके वो अलग अलग प्रकार के बातों से सोचने लगे। எல்லாரும் சர்ச்சுக்கு வந்தாங்க, திரும்பி வந்தாங்க. सब लोग मिलके फिर से लौट के चर्च में आ चुके हैं। ஒரு தைரியம் உள்ள குட்டி பாஸ்டர் கேட்டார், என்ன பாஸ்டர் சாதாரண குடிப்பீங்களா, இன்னைக்கு குடிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டார். एक हिम्मत वाले छोटा पास्टर अपने बड़े पास्टर से पूछ ही लिए कि पास्टर जी हमेशा आप देते हैं लेकिन इस बार आप हमको क्यों नहीं दिए हैं। அப்ப அவர் பெரிய பாஸ்டர் சொல்றாரு, तब वो उनके बड़े पास्टर बोल दिए, நீ அந்த அம்மா முகத்தை பாத்தியா, எவ்வளவு சந்தோஷமா கொண்டு வந்து கொடுத்தாங்க என் கையில, आप उस माँ का जो चेहरा को देखे हैं क्या, कितना खुशी से वो लोग ला के दे दिए हैं। நான் ஒன்ன எடுத்து வாயில போட்டேன், मैं एक उठाकर मुंह में डाला, ஒரே புளிப்பு, एक ही कड़वापन था, खट्टा था। அப்ப உங்க கையில எல்லாம் கொடுத்தோம்னா நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க. अगर हम आपको दे देते हैं तो आप कुछ तो एक शब्द बोल देते हैं उस फल के विषय में। ஆனா நாளே புளிப்பா இருக்கிறதுனால தின்னுட்டே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. तो वो जो खट्टा था इसलिए मैंने क्या कर दिया, सारा चीज मैंने ही खा लिया, उसकी वजह से माँ को बहुत खुश हो गया। இப்போ தெய்வீக ஞானம்னு என்னன்னு தெரியுதா எல்லாருக்கும்? आपको पता चला अभी ईश्वर का ज्ञान का मतलब क्या है? ஓகே, समझ गया ना? என்னப்பா இது? कोई ओके सर, हाँ समझ गया सर। हाँ सर समझ गए। यस सर। நல்ல எக்ஸாம்பிள். சாலமோன் அந்த 2 பெண்களை சாட்சியதான் தெய்வீக ஞானம். நல்ல எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். एक अच्छा उदाहरण आप लोगों के लिए सुलेमान जो है 2 औरतों के बीच में एक बच्चा के विषय में जो न्याय चुकाया था, वही आपके लिए एक उदाहरण है। நான் எல்லாருக்கும் இந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? सब लोग एक घटना को जानते हैं ना? தெரியுமா? जवाब दे दीजिएगा, सब लोग ये घटना जानते हैं ना? हाँ जी सर। यस। ஓகே, நெக்ஸ்ட் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? दूसरा, परमेश्वर को भय मानने का मतलब क्या है? சொல்லுங்க யாராவது. कोई बता दीजिएगा।
परमेश्वर का भय मानने का मतलब क्या है? बुद्धि का मूल सर। बुद्धि का मूल है. ம், ஞானத்துடைய மூலம் அங்க. ம், ம். அதான் கத்தர் போட்டு ஞானத்துல அவன் பைபிள் போட்டுருக்கு. என்ன அர்த்தம்? பயப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? भय, ईश्वर परमेश्वर का भय मानने का मतलब क्या है? उनकी आज्ञा को मानना. கர்த்தருடைய கமெண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா நல்லா கவனிங்க. ஒரு சிங்கம் என்னை வரிச்சிட்டு வருது, நான் என்ன பண்ணுவேன்? परमेश्वर का भय मानने का मतलब ये है कि मान के चलिए आप रास्ते में जा रहे हैं, एक सिंह जो है आपको दौड़ाते आ रहा है, तो हम क्या करेंगे? நான் பயப்படுவேன். मैं डर जाता हूँ. ஏன்? क्यों? கொஞ்ச நேரத்துல அது என்னை கடிச்சு ஒடுங்கிரும். थोड़ी देर में वो मुझे काट कर वो खा लेती है. அது ஒரு மிருகம், वो एक जानवर है, அதுக்கு அறிவு கிடையாது. उसको बुद्धि नहीं है. நான் என்னதான் பண்ணாலும் என்னை கடிச்சு ஒடுங்கிரும். मैं कुछ भी करूं लेकिन वो मुझे काटेगी. இது ஒரு பயம். ये एक डर है. இந்த பயம் எல்லாத்துக்கும், எல்லாரும் இருட்ட பார்த்தோன்னு பயம் வருது. ये जो डर है सबको है. अंधेरा देखेगा तो डर आ जाएगा, கரண்ட பார்த்தோன்னு பயம் வருது, बिजली देखेंगे तो डर आएगा. நிறைய பயங்கள் இருக்கு. அதே போல வேறு மதத்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், அவங்க சாமியை கும்பிட போறவங்க இப்படிப்பட்ட பயத்தோடு இல்ல. நான் இப்போ இன்னைக்கு 10வது நாள் அங்க போகலன்னா, அந்த வரிசையில ஒரு நாள் வெயிட் பண்ணி போகலன்னா, சாமி வந்து நாளைக்கு எங்க வீட்டுல என்னைய அப்படியே படுக்க போட்டுரும். देखिएगा, इसी प्रकार का डर जो है जो संसार के लोग हैं उनके अंदर रहता है. उनके अंदर ये डर रहेगा, अगर 10 दिन तक अगर मैं लाइन में लग अगर मैं हमारा ईश्वर को या हमारा भगवान को अगर नहीं देखते हैं, तो हमारे घर में हमारा जो भगवान है वो हमें घर पे सुला देगा. ऐसे एक डर उनके अंदर आ जाता है. இது ஒரு பயம் தானே? एक डर है ना? எஸ் ஆர் நோ? बोलिएगा. கரெக்ட். இது ஒரு பயம். இரண்டாவது பயம் எப்படி இருக்கும்னா, மஞ்சுடைய மூத்த பையன் வெளியே போறான், லேட் ஆயிருக்கு. மஞ்சு கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் 10 மணிக்கு வந்துடுவேன்ப்பாங்கிறான். கையில போனும் கொண்டு போகல. போறான், அங்க போனா 11 மணி ஆகுது. 11 மணி ஆன உடனே வீட்டுக்கு வரணும், போன் இல்லை. அப்போ அவனுக்கு ஒரு பயம் வரும். அது என்ன பயம்? मान के चलिएगा, एक और मैं उदाहरण देना चाहता हूँ. अगर मंजू उनका जो बड़ा बेटा है वो बोल के बाहर चला गया, 10 बजे हम घर आ जाते हैं, लेकिन 11 बज गया, उनके पास मोबाइल भी नहीं है और उसको संपर्क नहीं कर पाएंगे, तो मंजू के घर पे मन में क्या पैदा होगा? एक அந்த डर பையனுக்கு அந்த பையனுக்கு என்ன பயம் வரும்னா, ஐயோ எங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, எங்க அப்பா 10 மணிக்கு இருந்து வெளியே கேட்டையே பார்த்துட்டு இருப்பாரு, நான் போய் சேரணுமே அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். उनका बेटा को ये डर रहेगा कि मेरा पापा 11 बज गया, मेरे पापा से बात नहीं कर पा रहा हूँ, मेरा इंतजार करते हैं ना, अभी बहुत समय हो गया है करके वो उसके अंदर ये डर रहेगा. இங்க பஸ் லேட் ஆயிட்டே, பஸ் இல்லையே, तो यहाँ पर बस भी नहीं है, बस बहुत लेट हो गया करके எங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? मेरे बाप को मैंने क्या जवाब दूं? உங்க அப்பா ரோட்லயே நின்று பார்த்துட்டு இருப்பாரு. उनके जो पिताजी है रोड पे ही खड़ा होकर वो इंतजार करते रहेंगे. பையன் வருவான், मेरा வந்த உடனே உங்க அப்பா கெட்டி பிடிப்பாரு, அவனும் கெட்டி பிடிச்சிட்டு, அப்பா சாரிப்பா, நான் போன் கொண்டு மறந்துட்டேன்ப்பா, போன் கொண்டு போயிருக்கணும், உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்ப்பா, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லுவான். तो जाकर वो अपने बेटा को गले लगाता है, कि बेटा भी पापा को गले लगाता है और बोलता है कि पापा मुझे माफ कर दो, मैं मोबाइल भी लेके जाने का भूल गया और मेरा बहुत समय हो गया है, मुझे माफ कर दो करके गले लगाकर वो बोलना शुरू कर देता है. அப்பா சொல்லுவாரு, இல்லடா பஸ் தான்டா லேட்டு, பரவாயில்லடா
பரவாயில்லடா, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா, பரவாயில்லடா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவார். சரி, இப்போ அந்த பையனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் எப்படிப்பட்ட பயம்? तो बाप बोलेंगे कि कोई बात नहीं, आप तो सही समय पे आ गए हैं, लेकिन बस तो लेट हो गया ना, कोई बात नहीं करके वो उन्हें छोड़ देता है। तो उस बेटा को किस प्रकार का डर था? எங்க அப்பாவை கஷ்டப்படுத்துறேன்னு, मेरा पिताजी को बहुत ही मैं दुख दे रहा हूँ, எங்க அப்பா வேலையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, मेरा पिताजी का काम में बहुत डिस्टर्बेंस हो रहा है, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், இந்த மொபைலை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதனால இவ்வளவு கஷ்டம். मैंने एक छोटा सा गलती किया, मेरा मोबाइल को मैंने घर पे छोड़ के आ गया, इसलिए कितना तकलीफ है। இது ஒரு பயம் தானே இல்லையா? எல்லாரும் சொல்றீங்களா, ஒத்துக்கிறீங்களா? பயம் ஒத்துக்கிறீங்களா? ये एक डर है ना, आप लोग मान लेते हैं ना, ये भी एक डर है? जवाब दीजिएगा। சிம்பிளா டெபினிஷன் சொல்லணும்னா, एक साधारण से अर्थ बताना है तो, கர்த்தர் என்னை தண்டிப்பார்ங்கிறது அது உலக பிரகாரமான பயம். கர்த்தர் என்னை தண்டிப்பார், परमेश्वर मुझे शिक्षा देते हैं, ये संसार का एक दंड है, शिक्षा है। நான் கர்த்தரை தண்டிப்பேன்ங்கிறது நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நான் கர்த்தரை தண்டிப்பேன், मैं परमेश्वर को शिक्षा दे रहा हूँ, ये जो है मैं परमेश्वर के सम्मुख में मैं भय मान रहा हूँ। இப்ப உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல மஞ்சு, एक्सप्लेन शायद आप लोगों को समझ में आ गया होगा जो हम लोग उदाहरण से बताया है। புரிஞ்சுட்டா? सब लोग बोलिएगा समझ गए? मैं काम करके बात कीजिएगा। यस अंकल। சர்ச்சி 9 மணிக்குனா பாஸ்டர் 8:45 அங்க இருக்கணும், அது கர்த்தருக்கு பயப்படுற பயம். चर्च अगर 9 बजे शुरू होता है तो पासवान जो है वो 8:45 में वहां पर आके पहुंच जाना चाहिए, परमेश्वर को भाई मानना है। கர்த்தர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அவரை இன்னும் புண்படுத்த கூடாது, நான் முதல்ல போய் கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு ஓடி வந்துருவோம். तो परमेश्वर मेरे लिए इंतजार करते रहेंगे, सबसे पहले मैं जाकर परमेश्वर के सम्मुख में बैठ जाना है करके वो दौड़ के आ जाएगा। கரெக்டா நீங்க கிளம்பும் போது தான் ஒரு போன் வரும். போன் வந்த உடனே அந்த போன் ரொம்ப முக்கியமான போனா இருக்கும். அந்த போன் மூலியமா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வரவு இருக்கும். அந்த போனை அந்த ஆளை நீங்க ப்ளீஸ் பண்ணி பேசிட்டே, இந்த பரவாயில்ல சர்ச்சை ஆரம்பிக்கிட்டு வீட்டுக்காரமா இருக்கிறாங்க, அவங்க ஆரம்பிப்பாங்க, நம்ம மெதுவா போவோம் அப்படின்னு மெதுவா ஒரு 9:10 போயாச்சுன்னா அது யாருக்கு பயப்படுற பயம்? மனுஷருக்கு பயப்படுற பயம். तो मान के चलिएगा चर्च जाते ही वक्त में आपको एक मोबाइल फोन आ जाता है, मान के चलिएगा उस फोन में रहने वाला आदमी आपको 10,000 देना है, तो उसके साथ ही आप बातचीत करते रहेंगे। आप सोचेंगे कि चलो चर्च है ना, चर्च में मेरा पत्नी है, वो क्या करेगी, संभालेगी, आज हम लोग थोड़ा देरी से हो जाएंगे तो क्या होगा करके ये सोच कर रहना, ये परमेश्वर का भाई माने के नहीं बल्कि मनुष्य का भाई मानना है। உங்களுக்கு ரெண்டு டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும். आप लोगों को दोनों समझ में आ गया होगा। இப்போ நீங்க சப்ஜெக்ட் வாங்க, अभी आप लोग विषय पे आ जाइएगा। இந்த 9ஆம் அதிகாரத்தின் 3 பிரிவாக பிரிக்கலாம். ये नवा अध्याय को हम 3 विभाजन कर सकते हैं। முதல் பிரிவு இது ஞானம் நமக்கு வழிகாட்டுகிறது, ஞானம் வழிகாட்டுகிறது, இதனோட டாபிக். देखिएगा सबसे पहला विभाजन ये है कि ज्ञान जो है हमें रास्ता दिखाती है। 3 பிரிவு. முதல் பிரிவு ஞானம் காட்டும் வழி, முதல் 6 வசனங்கள். पहला पद से लेकर 6वां पद तक जो है ज्ञान हमें रास्ता दिखाती है। இரண்டாவது ஞானத்தினால் செயல்படுதல், और दूसरा जो है ज्ञान के साथ कार्य करना। நாலாவது 13 கடைசி 18 வசனம் வரைக்கும் ஞானத்தினால் பாவத்திற்கு விலகி ஓடுதல். और तीसरा विभाजन 13 से लेकर 18 तक ज्ञान के माध्यम से पाप से दूर होकर भाग जाना। 3 பிரிவை பிரித்து முதலாவதாக வசனம் என்ன சொல்லுது? ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்தரித்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை பார்த்து வைத்து தன் போஜன பந்தை ஆயத்த பண்ணி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தில் உயர்த்தி மேடைகளில் நின்று கூப்பிட்டு. देखिएगा सबसे पहला विभाजन में बुद्धि ने अपना घर बनाया और उसके साथ खंबे गाड़े हुए थे। उसने अपने पशु
वध करके अपने दाख मधु में मसाला मिलाया और अपनी मेज लगाई है। उसने अपने सहेलियां और सबको बुलाने के लिए भेजी है। वह नगर के ऊंचे स्थानों की चोटी पर पुकारती है। ஞானம் நம்மை பார்த்து கூப்பிடுகிறது பிரியமானவர்களே. ज्ञान जो है हमें देखकर वो पुकार रही है। ஞானம் என்று சொல்லும்போது இன்னொரு இதுல தேவன் என்று கூட சொல்ல முடியும். ज्ञान एक दूसरी विषय से बात करना है तो वो एक परमेश्वर भी बोल सकते हैं। தேவன் நம்மை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க, அழகா ஒரு டெக்கரேஷன், ஒரு வீடை டெக்கரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சர்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். சர்ச்சை சாதமா டெக்கரேஷன் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று ஞானம் கூப்பிடுது. எதுக்கு கூப்பிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் போர்ஷன் நீங்க எல்லாரும் முதல் 6 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க முட்டாள்தனத்திலிருந்து திரும்புங்க என்று கூப்பிடுற, பேதமையிலிருந்து திரும்புங்கன்னு கூப்பிடுது. तो देखिएगा, ज्ञान को हम परमेश्वर के साथ भी तुलना कर सकते हो। परमेश्वर ने खड़ा होकर हमें क्या करता है, बुला रहे हैं, और ये ऐसे बुला रहे हैं हमारे जो मूर्खता से मोड़कर आ जाओ करके बुला रहे हैं। ரெண்டாவது போர்ஷன் 10ஆம் வசனம் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறத நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு அறிவு என்று சொல்கிறது. 10वां पद को देखिएगा, यहोवा का भय मानना बुद्धि का आरंभ है करके वो हमें शिक्षा देती है। மூன்றாவது போர்ஷன் விபச்சாரியை பற்றி பேசுகிறது. நீங்க விபச்சாரி ஞானம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விபச்சார எண்ணங்களே வராதுன்னு போடும். तो परमेश्वर को अगर भय मानते हैं, तीसरा विभाजन में यही बताया गया है, एक व्यभिचार से कैसे आप लोग भाग जाना चाहिए। இந்த ஞானம் உங்களை அழைக்கிறது பிரியமானவர்களே. ज्ञान जो है आपको पुकार रही है प्रिय। நீங்க வீட்டுல போய் தியானிக்க வேண்டிய ரெஃபரன்ஸ் எதுன்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரம், லூக்கா 14வது அதிகாரம். तो घर जाके आप अध्ययन करने का लिए मैंने 2 अध्याय दिए हूँ, मत्ती 22वां अध्याय और लूका 14 अध्याय। இயேசு சொன்ன ஒரு கதை, यीशु मसीह ने बताया हुआ एक घटना वहां पर है। ஒரு கல்யாண வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருப்பான், விஐபிஸ்க்கெல்லாம் கார்டு கொடுப்பான், ஆனா விஐபிஸ் வரமாட்டாங்க. கடைசியில அவன் ரோட்ல போறவங்களையும் தெருவில் நிக்கிறவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுப்பான். क्योंकि एक घर वाला अपने घर पे भोजन पंक्ति बनाकर बहुत सारे वीआईपी लोगों को बुलाने के लिए भेजता है, लेकिन वो नहीं आता है। लेकिन तब उसके बाद वो करता है कि रास्ता के चारों तरफ रहने वाले लोगों को क्या करना, पुकार कर अपने घर के अंदर वो भोजन खिलाता है। இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னை அழைக்கிறாரு. நம்ம விஐபிகளாக அழைக்கிறாரு, ராஜாக்களாக லேவியர்களாக அழைக்கிறாரு. நம்ம போய் ஆண்டவர் கூட பந்தி இருப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். तो परमेश्वर भी आज हमें बुला रहे हैं एक वीआईपी के जैसे। तो परमेश्वर के उस भोजन पंक्ति में जाएंगे, बैठेंगे, हम खाएंगे, और परमेश्वर आप सबको बहुत अच्छे आशीष करें। நாம் ஜெபிக்கலாம், प्रार्थना करें। உங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஞானம் எங்களை அழைக்கிறது. ஆண்டவரே, ஞானம்னா என்ன, கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னங்கிறது நாங்கள் இந்த நாளிலே அறியத்தக்கதாக கொடுத்த கிருபையின் வேலைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் தெய்வீக ஞானத்தோடு நடந்து கொள்ள கர்த்தாவே உம்மை நாங்கள் தண்டிக்காது உம்மை பிரியப்படுத்தி கொண்டே இருக்க இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு கிருபைதான். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென், ஆமென். சரி, இப்போ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. थैंक्स सर, தேங்க்யூ. सभी को प्रेज लॉर्ड सर। प्रेज द लॉर्ड। जय मसीह सर जी। जय मसीह की बात, जय मसीह की। God bless you all. God bless you all. God bless you all.